எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சென்னையில் உள்ள அண்ணா நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிண்டி சின்னமலையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து கவர்னர் மாளிகை ஆப்போசிட்டில் அப்படி லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வரும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு மேம்பாலம் வரும். அந்த மேம்பாலத்தில் கீழே ஓடி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்குது அண்ணா நூலகம். இது பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு பிரம்மாண்ட நம்ம தமிழ்நாடு அரசோட நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது மொத்தம் ஒரு 8 ஏக்கரில் இருக்குது. நல்லா பெரிய இடம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. நல்லா ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் பைக் பார்க்கிங் இருக்குது. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. பைக்கு கார்லாம் எவ்வளோ வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்குதா. நல்லா ஒரு பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காங்க உள்ள எல்லா வசதியும் வச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த இதில் நூலகம் மட்டும் இல்லை, ஆடிட்டோரியம், கான்ஃபரன்ஸ் ஹால், புக் ரிலீஸ் ஹால் எல்லாமே இருக்குது. நம்ம பப்ளிக் வந்து இதை வந்து நீங்கள் ரெண்டுக்கு கூட எடுத்துக்கலாம். ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஃபுட்டை அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கேயே உங்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்காது. லைப்ரரிக்குள்ளே நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டரில் எல்லோரும் என்ட்ரி பண்ணணும். அந்த என்ட்ரி வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும். எல்லா ஃப்ளோருக்கும் என்ட்ரி பண்ணணும். அதேமாதிரி இந்த இதை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுவும் எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும். எல்லா ஃப்ளோர்லேயும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உள்ள ஆவின் இருக்குது, எஸ்கலேட்ரு, லிஃப்ட்டு, ரெஸ்ட் ரூமு, நல்லா குடிக்க ஆர்வோ வாட்ரு, ஹாட் வாட்ரு, கோல்டு வாட்ரு எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளோரோட டீட்டெயில், எத்தனை ஃப்ளோர் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்வை குறைபாடு உள்ள மக்களும் புக்கு படிக்கிறதுக்கு வசதியாட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பிரெய்லி செக்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஆவினில் பார்த்திங்கன்னா டீ, காஃபி, பாதாம் பால், சமோசா, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீம், கோல்டு காஃபி, அது கூல் ட்ரிங்க்ஸு, அது எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்னாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் சங்கமம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இதில் என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ எல்லாமே உங்களுக்கு வரும். இது வந்து நூலகத்தோட விதி மற்றும் ஒழுங்குமுறைகள். இது பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு லைப்ரரி திறக்குது, எத்தனை மணிக்கு க்ளோஸு, அதுக்கப்புறம் எத்தனை நாள் புக்கு எடுத்தால் நம்ம எத்தனை நாள் வச்சுக்கலாம், எத்தனை நாளுக்கு அப்புறம் ஃபைனு அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. இது ஃபுல்லாக படிங்க. எது நம்ம செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக எல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த தனி அரங்குகள், ஒரு 3 அரங்குகள் இருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, புக்கு வழி விடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறத எல்லா நோட்டீஸ் போர்ட்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. இது அதோட டீட்டெயில் தான் இது. இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணக்குள்ள கியூஆர் கோடு, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக சில்ட்ரன்களுக்கானது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். நீங்கள் இந்த இதை ஸ்கேன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சில்ட்ரன்ஸை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுக்கலாம்.
இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இது. நீங்கள் வந்து இந்த லைப்ரரியில் வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புக்கு உங்களுக்கு வந்து இந்த 4 புக்கு 5 புக்கு, இப்போ இண்டிவிஜுவல் 4 புக்கு, ஃபேமிலின்னு 5 புக்கு, சீனியர் சிட்டிசன் 4 புக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 புக்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டு நம்பரை வச்சு நீங்கள் வந்து புக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு 30 ஒரு மாதத்துக்கு கழித்து நீங்கள் வந்து அதை திரும்ப கொடுக்கணும். இது வந்து அதோட ஃபீஸ் டீட்டெயில், நீங்கள் மெம்பர்ஷிப்பு ஃபீஸ் டீட்டெயில், அப்புறம் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வருஷம் எவ்வளவு நீங்கள் பே பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல், ஃபேமிலி, சீனியர் சிட்டிசன், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் எடுக்கும்போது ஆதாரில் வந்து சென்னை அட்ரஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு போனஃபைட் லெட்டர் வாங்கிட்டு வரணும். மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஆதார் தான் ஐடி ப்ரூஃபாக கேட்பாங்க. ஆதாரில் வந்து சென்னை அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் கார்டு வந்து வாங்க முடியும். இது வந்து புக்கு வந்து நீங்கள் ஒரு 30 நாள் கழித்து ரினியூ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேரில் வந்து ரினியூ பண்ணணும் தேவையில்லை. 2 டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து 2 டைம்ஸ் வந்து ரினியூ பண்ணிக்கலாம். ஆனால் இமெயில் ஐடியை விட ஃபோன் நம்பர் பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ராத்திரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், இப்படி எல்லா இடமும் பிரகாசமாக சூப்பராக இருக்கும். ஓகேங்க, எல்லோரும் லைப்ரரி போய் நல்லா யூஸ் பண்ணுங்கள் இந்த லைப்ரரியை. இது வந்து சென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.